ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்னடா நான் லேப்டாப்லாம் எடுத்து ரெடியாக உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் வந்து யூஎஸ் ஹவு டு கம் டு யூஎஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன். வேறு எல்லாமே யாரெல்லாம் வந்து தே வாண்டட் டு கம் டு யூஎஸ், எப்படி போனீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அந்த பேசிஸில் வந்து இந்த சீரிஸ் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணீங்க, எப்படி போனீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட தான் பண்ணேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் நானே தான் பண்ணிட்டேன். நானே பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் நம்மளே பண்ணால் அது ரொம்ப ஈஸி. நம்ம லைக் ஏஜென்ட் கிட்ட கொடுத்து பண்ணால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வந்து நான் சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ தட் உங்களோட ட்ரீமை ஈஸியாக உங்களால் கஷ்டப்படாமல் கொஞ்சம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி போறீங்கன்னு பாருங்கள். ஓகேவா? நான் எப்படி இந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணேன்னா, நான் வந்து டிபிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன படிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ கரண்டா நான் ஹெல்த் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபீல்டு வந்து நல்லா இருக்குமாக்கா அப்படி கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் கோயிங் டு பி அ மேசிவ் ஹிட். பிகாஸ் ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து டேட்டா சயின்ஸ் வந்து இப்போ எல்லா கம்பெனிலையும் டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இல்லை ஏஐ இதுல எதுனா வந்து இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. எஸ், இட் இஸ் கோயிங் டு பி அ மேசிவ் ஹிட். அதில் ஏன் ஹெல்த் டேட்டா சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஹெல்த் டேட்டா சயின்ஸ் எதுக்குன்னா வந்து ஸோ பேசிக்காக வந்து ஃபினான்ஸ் டொமைனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் என்ன இந்த கோவிட் வந்து எல்லாருமே இம்பாக்ட் பண்ணதுனால வந்து லைக் அதனால வந்து ஐ வாண்டட் டு ஹெல்ப் தெம். அதனால இந்த ஹெல்த் டேட்டா சயின்ஸ் படிச்சு ஐ வாண்டட் டு நோ த கல்ச்சர் இங்கே இதெல்லாம் கற்றுட்டு லைக் ஐ வாண்டட் டு லிட்டரலி ஹெல்ப் தெம். அதனால தான் ஹெல்த் டேட்டா சயின்ஸ் படிச்சேன். ஸோ எப்படிக்கா இந்த யூனிவர்சிட்டி போனீங்க அப்படின்னு வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கும் நான் பதிலிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போதும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் செலக்ட் பண்ணேன்னா, லைக் யூனிவர்சிட்டி கொஞ்சம் பேக்வர்டா இருக்கீங்க, லைக் ஃபினான்ஷியலி கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா வந்து நோ நீட், இந்த மாதிரி நோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கும். நோ அப்ளிகேஷன் ஃபீ காலேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி காலேஜ் தான் அப்ளை பண்ணேன். லைக் நோ அப்ளிகேஷன், நோ. பிகாஸ் நான் வந்து வச்சிருந்த கொஞ்சம் சேவிங்ஸை வந்து லைக் ஐ நீட் டு விசா. ஆக்சுவலி நீங்கள் வந்து யூஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 1 to 2 lakh வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னு சொல்கிறேன், அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து மணி எதுக்கு தான் தேவைப்படும்னு பார்த்துங்க. மணி வந்து உங்களோட விசா நீங்கள் ஃபில் பண்ணுறதுலாம் ஃபார்ம்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டி ஸ்டான்ஃபோர்டு அப்படிலாம் படிக்கணும்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபீ இருக்கும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு மேபி அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பே பண்ணும்போது ஒரு 13K இருந்துச்சு. பட் நவ் ஐ ஹர்ட் இட் இஸ் 15K இந்தியன் ருபீஸில். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் பே பண்ணுற மாதிரி இருக்குமா. நெக்ஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் வரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா நீங்கள் சப்போஸ் லோன் எடுக்கிறீங்கன்னா லோன்லேயே கவர் ஆகிடும். அவங்க வந்து ஒரு பேஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் வந்து சப்போஸ் நீங்கள் லோன் எடுக்கலைன்னா உங்கள் கையில் போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஸோ வந்து நோ அப்ளிகேஷன் ஃபீ யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்கூல்ஸ் இல்லைனா யூனிவர்சிட்டிஸ் இன் யூஎஸ்ஏ ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா யூ வில் கெட் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல். இந்த மாதிரி என்னென்னலாம் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், டாப் என்னென்ன இந்த மாதிரி நிறைய கோர்சஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய கோர்சஸோட இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் மெயினாக செக் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா, அந்த பர்டிகுலர் காலேஜ் எடுத்துறீங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இப்போ வந்து நான் ஸ்லூவில் படிக்கிறேன். ஸோ செயின்ட் லூயிஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ அதோட ப்ராப்பர் வெப்சைட் என்னன்னா SLU.edu. ஸோ அதில் போயிட்டு நான் செக் பண்ணிப்பேன், லைக் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் போய் செக் பண்ணேன். ஸோ அந்த பர்டிகுலர் காலேஜோட வெப்சைட்குள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வரும், லைக் யூஆர் செலக்டட். ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு SOP LORலாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ SOPனா என்னன்னா, எதுக்கு பர்பஸ் எதுக்கு நான் உங்களை இது எடுக்கணும் அந்த மாதிரி. LORனா நம்ம ரெக்கமெண்டேஷன் டாக்டர், லைக் ஓகே அந்த பையனோ பொண்ணும் நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் காலேஜ்லேருந்து வாங்கி காலேஜோ கம்பெனி எங்கேருந்தோ வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இது ரெண்டுத்துலையும் யூ கேன் அப்ளை. ஸோ பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் வந்து DS160 வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் லாகின் பண்ணி லைக் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஐடி வரும். ஸோ டீட்டெயில்டான வீடியோ நான் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் லைக் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். பிகாஸ் லிங்க்ஸ் அப்பப்போ மாறும். ஸோ இப்போ தான் வந்து அப்பாயின்மெண்ட் லிங்க்கும் மாறிச்சு. ஸோ அது மாதிரி இதுவும் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் DS160 வந்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு இது பழைய அப்பாயின்மெண்ட் லிங்க் ஒன்று இருக்குது, அதுக்கு போகக்கூடாது. இதில் வந்து இந்தியாவில் போயிட்டு இந்தியா நீங்கள் இருக்கும் பாருங்க, இந்தியாவில் போயிட்டு உங்களுக்கு இங்கிலீஷோ ஹிந்தியோ
என்ன மாதிரி விசான்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த 2 வெப்சைட்டும் நம்மளுக்கு ரொம்ப மெயின்ங்க. அப்போ வந்து இதோட லைக் எப்படி போயிட்டு லாகின் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோலலாம் வந்து சொல்கிறேன். பட் பேசிக்காக இதுதான். நெக்ஸ்ட் வந்து ஆஃபர் லெட்டர் இது பண்ணிட்டு இந்த DS-160 சொன்னல அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் இது வெயிட் பண்ணுறதுக்காக அதில் ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? உங்களோட என்னென்ன கேள்வி கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் யூஎஸ் போறீங்க, என்ன படிக்க போறீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து எதுக்கு நீங்கள் திருப்பி மாஸ்டர்ஸ் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ண அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா போங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் செகண்ட் பேக்கப் மாதிரி வச்சுக்கோங்க. பட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சா கண்டிப்பாக போங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பிளாக் லிஸ்டடில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். லைக் இந்த யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது, இங்கே வந்து என்ன பிளாக் லிஸ்ட்டாக இருக்கா, இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா ஸோ ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னே தெரியாது. நீங்க அதை ரிசர்ச் பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா அது மாதிரி லைக் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னோம், அது மாதிரி வந்து இதையும் நீங்க ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அதான் இப்போ பாஸ்போர்ட் வந்து போயிட்டு பாஸ்போர்ட் அதான் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணி 1 வீக்ல கொடுத்துருவாங்க. நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க திருப்பி அகைன் இந்த அப்ளிகேஷன் I-20 வந்து ரீஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் திருப்பி இதெல்லாம் DS-160 மாற்றணும். அதுக்கப்புறம் வீசா இன்டர்வியூ. ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுங்க. ஸோ that's all for today. Like DS-160 and visa appointment எப்படி புக் பண்றது அப்படிலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ தட் உங்க ட்ரீமை வந்து நீங்க அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரீம் தான் எல்லாமே லைக் பேரண்ட்ஸை ஹாப்பி பண்ணுறது எல்லாமே அதுதாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ட்ரீம் விட்டுறாதீங்க. நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னு நம்புங்க. பிகாஸ் நானும் நம்பினதுனால தான் இங்கே இருக்கேன். அது மாதிரி நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வின் பண்ண முடியும். உங்களோட பேரண்ட்ஸை வந்து ப்ரௌட் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ see you in the next video. Thank you for following me. அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.